நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் யூடிவியின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஹனீஃப் இஸ்மாயில் முகமது ரஹமத்துல்லா. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் மரண கணக்கு தொடர்கிறது. இதுவரை 5 உயிர் பலி. நாடு முழுமையாக முடக்கப்படும் என்ற செய்தி போலியானது என உறுதிப்படுத்தியது போலீஸ். சோற்றில் கை வைக்க வேண்டுமெனில் சேற்றில் கால் வைக்க அழைக்கிறது அரசாங்கம். உணவுப் பொருட்களை பக்குவமாக பயன்படுத்துமாறு அரசாங்கம் கோரிக்கை. தொடரும் கொரோனா யுத்தத்தால் வல்லரசுகள் அலறுகின்றன. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான 5வது மரணம் இன்று காலை பதிவானது. வெலிகந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 44 வயதுடைய ஒருவரே உயிரிழந்துள்ளார். கோவிட் தொற்றுக்குள்ளான நிலையில் வெலிகந்த வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நபர் ஒருவர் இன்று காலை உயிரிழந்துள்ளார். இத்தாலியில் இருந்து திரும்பி வெலிகந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 44 வயதுடைய ஒருவரே உயிரிழந்துள்ளார். அவர் 2 பிள்ளைகளின் தந்தை ஆவார். ஹோமாகம பிரதேசத்தைச் சேர்ந்த அவர் வெலிகந்த கண்காணிப்பு நிலையத்தில் தனிமைப்படுத்தப்பட்டார். பின்னர் கடந்த 23ஆம் தேதி இவரில் கொரோனா தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக வெலிகந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் மார்ச் மாதம் 26ஆம் தேதி வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். கோவிட் தொற்றினால் நிமோனியா பாதிப்பு அதிகரித்து இந்த மரணம் சம்பவித்ததாக சுகாதார திணைக்கள பணிப்பாளர் அனில் ஜெயசிங்க தெரிவித்தார். இந்நிலையில் உயிரிழந்தவரின் இறுதி கிரியைகள் இன்று இடம்பெற்றன. வெலிகந்த வைத்தியசாலையில் இருந்து குறித்த சடலம் எடுத்து செல்லப்பட்டு அரலகக்வில பொது மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. அடுத்து வரும் காலங்களில் உணவுப் பொருட்களுக்கு பற்றாக்குறை ஏற்படும் என்பதனால் அனைவரும் விவசாயத்தில் நாட்டம் காட்ட வேண்டும் என அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். இலங்கையை உணவுப் பொருட்களின் தன்னிறைவாக மாற்றும் தருணம் தற்போது ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். உலகில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலையினால் உற்பத்தி துறை ஸ்தம்பித்துள்ளது. பொருளாதார நெருக்கடி சில காலம் இழுபறிக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது ஏற்பட்டுள்ள வரையறைகள், கட்டுப்பாடுகள் ஆகியவற்றுக்கு மத்தியில் எமக்கும் உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என்பதை சிறு குழந்தைக்கு கூட தெரிந்திருக்கும். காரணம், இலங்கை அத்தியாவசிய பொருட்களில் அநேகமானவற்றை இறக்குமதி செய்யும் நாடாகும். பருப்பு, கடலை, பயறு, வெங்காயம், மிளகாய், கடுகு என்பனவும் இறக்குமதி செய்யப்படுகின்றன. இவற்றில் அநேகமானவை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன. கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருந்தும் இவற்றை இறக்குமதி செய்கின்றோம். இந்த நாடுகளில் தற்போது விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன, துறைமுகங்கள் மூடப்பட்டுள்ளன. இதனால் இந்த பொருட்களை பெற்றுக்கொள்வதில் சிரமம் இருக்கிறது. 3 வேளையும் சோறு உண்ணும் மக்கள் அதிகமாக இருக்கும் நாடு இது. ஒரு காலத்தில் விவசாயத்தில் தன்னிறைவு கண்ட நாடு இது. சுதந்திரம் வழங்கப்படுவதற்கு முன்னர் அனைத்து உணவுப் பொருட்களிலும் இலங்கை தன்னிறைவு கண்டிருந்தது. எனவே முன்னோர்கள் எவ்வாறு விவசாயத்தில் தன்னிறைவு கண்டிருந்தனரோ அதுபோன்று தற்போதும் தன்னிறைவு அடைய வேண்டிய நிலை எமக்கு ஏற்பட்டுள்ளது. அதற்கான வேலை திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. சித்திரை புத்தாண்டிலிருந்து மழை வீழ்ச்சி கிடைக்கும். எனவே வறட்சி முடிவுக்கு வந்த பின்னர் விவசாய பணிகளை ஆரம்பிக்க முடியும். இதற்கான விதைகளை மிக குறைந்த விலையில் விவசாய திணைக்களத்தினூடாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எனவே எமது நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்தையும் உற்பத்தி செய்து நாட்டை உணவுப் பொருட்களில் தன்னிறைவு பெற செய்ய வேண்டிய நேரம் ஏற்பட்டுள்ளது. நாடு முழுமையாக முடக்கப்படும் என்று சமூக வலைதளங்களில் பரவும் செய்திகளில் எவ்வித உண்மையும் இல்லை என பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். அத்துடன் மக்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் தகவல்களை பகிர்வோருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். වන විට විශේෂෙන්ම සමාජ මාධ්‍යජාලා හරහා වැරදි ප්‍රචාරයක් පළවෙමින් පවතින බවට වාර්තා වෙනවා. நாடு முழுமையாக முடக்கப்படும் என்று சமூக வலைதளங்களில் போலியான செய்தி ஒன்று பரவி வருகிறது. ஊரடங்கு சட்டம் பிறப்பிப்பது அல்லது நாட்டை முழுமையாக முடக்குவது போன்ற செய்திகளுக்கான அறிவிப்பு ஜனாதிபதி ஊடக பிரிவில் இருந்து வெளிவரும். இதனை தவிர போலீஸ், ராணுவம், பாதுகாப்பு அமைச்சு, சுகாதார அமைச்சு மற்றும் அரசாங்க தகவல் திணைக்களம் ஆகியவற்றினால் ஊடக அறிக்கைகள் வெளியிடப்படும். இதனை தவிர கொரோனா குறித்து எவ்வித தகவல்களும் அரசாங்க தரப்பிலிருந்து வெளியிடப்படும்
வெளியிடப்படுவதில்லை. அதனால் சமூக வலைதளங்களிலும் இணையங்களிலும் பரப்பப்படும் போலி செய்திகளினால் ஏமாற வேண்டாம் என கேட்டுக்கொள்கின்றோம். தற்போது உலாவி வரும் போலி செய்தி குறித்து குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. நாடு முழுவதும் முழுமையாக முடக்கப்படும் என்ற போலியான தகவல் ஒன்று பரப்பப்படுகிறது. இவ்வாறான போலி தகவல்களின் மூலம் மக்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படலாம். உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்கள் ஆகியவற்றை பெறுவதில் மக்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படலாம். எனவே இவ்வாறான போலி தகவல்கள் குறித்து முழுமையான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. இதேவேளை கொரோனா வைரஸினால் உயிரிழக்கும் நபர்களின் இறுதிச் சடங்குகள் குறித்து சில தரப்பினர் குரோதத்தை ஏற்படுத்தும் வகையில் கருத்து பகிர்ந்து வருவதாகவும் இவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்தார். අවසාන කටයුතු සිදුකිරීම සම්බන්ධයෙන් විවිධ පාර්ශව අදහස් දක්වමින් கொரோனா வைரஸினால் உயிரிழக்கும் நபர்களின் இறுதிச் சடங்குகள் நடத்துவது குறித்து பல தரப்பினரும் கருத்து தெரிவித்து இனங்களுக்கும் மதங்களுக்கும் இடையில் குரோதத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றனர். சமூக வலைதளங்களில் பதியப்படும் பதிவுகளில் இதனை காண முடிகிறது. இந்த விவகாரத்தில் கொள்கை ரீதியாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அதிகாரிகளின் பரிந்துரைகளை பெற்று இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்து இனங்களுக்கும் மதங்களுக்கும் இடையில் குரோதத்தை ஏற்படுத்தும் வகையில் சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவிப்போருக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. සාකරන අයවලුන් පිළිබඳවද විමර්ශන ஊரடங்கு சட்டத்தை மீறிய 12,465 பேர் இதுவரை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் உள்ளடக்கி நாட்டின் தொடர்ச்சியாக போலீஸ் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. ஊரடங்கு சட்டத்தை மீறும் வகையில் செயற்படுபவர்களை கண்காணிக்கும் நடவடிக்கை நாடளாவிய ரீதியில் போலீசார் மற்றும் ராணுவத்தினரால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. நாட்டில் அமுல்படுத்தப்பட்டுள்ள போலீஸ் ஊரடங்கு சட்டத்தை மீறிய 12,465 பேர் இதுவரை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஊரடங்கு உத்தரவை மீறிய குற்றச்சாட்டின் கீழ் இன்று காலை 6 மணி தொடக்கம் 12 மணி வரையான காலப்பகுதியில் 242 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது 83 வாகனங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. ஊரடங்கு காலப்பகுதியில் அதனை மீறும் வகையில் செயற்படுவோர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. கொழும்பு, களுத்துறை, யாழ்ப்பாணம், கண்டி, புத்தளம் மற்றும் கம்பா மாவட்டங்கள் தவிர்ந்த ஏனைய 19 மாவட்டங்களிலும் ஏப்ரல் 6ஆம் தேதி காலை 6 மணிக்கு போலீஸ் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டு மீண்டும் பிற்பகல் 2 மணிக்கு ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. மேலும் கொழும்பு, களுத்துறை, யாழ்ப்பாணம், கண்டி, புத்தளம் மற்றும் கம்பா மாவட்டங்களில் அமுலில் உள்ள ஊரடங்கு சட்டம் மறு அறிவித்தல் வரும் வரை தொடர்ந்து நடைமுறையில் உள்ளது. நேற்றிரவு 11:20 மணி அளவில் கொழும்பில் இருந்து வந்த கூலர் ரக வாகனம் ஒன்று மன்னார் பிரதான பாலத்தடியில் உள்ள ராணுவ சோதனை சாவடியில் வைத்து சோதனைக்குட்படுத்தப்பட்டது. இதன்போது குறித்த வாகனத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 65.9 கிராம் கசீஸ் போதைப் பொருள், பல லட்சம் ரூபாய் பெறுமதியான இலங்கை நாணய தாள்கள் மற்றும் மதுபான போத்தல் என்பன மீட்கப்பட்டுள்ளதோடு குறித்த கூலர் வாகனத்தின் சாரதி உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 2 மன்னார் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என ராணுவம் அறிவித்துள்ளது. ஊரடங்கு சட்டம் அமுலில் இருக்கும் இக்கால பகுதியில் மின் மற்றும் நீர் விநியோகத்தில் பிரச்சினை ஏற்பட்டால் அதற்கு உடனடி தீர்வு வழங்க விசேட வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்க உள்ளது. இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நாளை முதல் இந்த விசேட வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளது. மின் அமைப்புகள் மற்றும் நீர்க்குழாய்களில் காணப்படும் பிரச்சினைகளை உடனடியாக தீர்க்கும் வகையில் இந்த விசேட வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு, இலங்கை மின்சார சபை, தனியார் மின்சார நிறுவனம் மற்றும் தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை ஆகியவற்றுடன் இணைந்து நாளை முதல் இந்த விசேட வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளது. ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்ட ஹாட்லைன் சேவையின் ஊடாக பாவனையாளர்களின் வீடுகளில் உள்ள மின் அமைப்புகள் மற்றும் நீர்க்குழாய்களில் காணப்படும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள கொழும்பு, கம்பஹா மற்றும் களுத்துறை மாவட்டங்களில் முதல் கட்டமாக விசேட சேவைகள் வேலை திட்டம் அமுல்படுத்தப்பட உள்ளது. உங்கள் வீடுகளில் உள்ள குழாய் நீர் அமைப்பில் ஏதேனும் பிரச்சினை காணப்படுமாயின் 1939 என்ற இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்துவதன் ஊடாக குழாய் திருத்த பணியாளர் ஒருவரது சேவையை பெற்றுக்கொள்ள முடியும். 4 கண்காணிப்பு நிலையங்களில் இருந்து 303 பேர் தமது 14 நாட்கள் தனிமைப்படுத்தலை முடித்துக் கொண்டு இன்றைய தினம் வீடுகளுக்கு திரும்பியதாக ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார்.
ஈரான், இத்தாலி, தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து மார்ச் 10ஆம் தேதி தொடக்கம் இலங்கைக்கு வருகை தந்து கண்காணிப்பு மையங்களில் கண்காணிக்கப்பட்டு வந்தவர்களில் 12வது குழுவினர் 303 பேர் இன்று வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். முல்லேரியா ராணுவ முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்த 108 பேரும் இதில் உள்ளடங்குகின்றனர். தம்பதீவ யாத்திரை சென்று வந்தவர்களும் இந்தியாவில் தமது உயர் படிப்பை மேற்கொள்ளும் மாணவர்களும் உள்ளடங்குகின்றனர். இதேவேளை கிளிநொச்சி இரணைமடு விமானப்படை முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்த 172 பேர் இன்று வீடு திரும்பினர். கடந்த 21ஆம் தேதி இந்தியாவுக்கு சுற்றுலா சென்று நாடு திரும்பியவர்களே இவ்வாறு இரணைமடு விமானப்படை முகாமில் தங்க வைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டனர். குறித்த 172 பேரில் ஒரு மதகுரு அடங்கலாக 45 ஆண்களும் 147 பெண்களும் அடங்குகின்றனர். நாங்க வந்த நாளே இருந்து எங்களுக்கு நல்லா இவங்க பார்த்தாங்க, நல்லா சாப்பாட்டு சாப்பாடு கொடுக்காங்க, நல்ல மருந்து எல்லாம் கொடுத்தாங்க. இந்த பிள்ளைங்க மாதிரி தான் எங்களுக்கு பார்த்துக்கிறாங்க. இவங்களுக்கு நல்லா புண்ணியம் வரணும். தம்பதிவை அங்கே போயிட்டு இருந்தால் நாங்கள் வந்தது அந்த இருந்து எங்களுக்கு நல்லா பார்த்துனாங்க. இதுவரை ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள தனிமைப்படுத்தலுக்கான கண்காணிப்பு நிலையங்களில் இருந்து 2901 பேர் 14 நாட்கள் தனிமைப்படுத்தலை முடித்துக் கொண்டு வீடுகளுக்கு சென்றுள்ளனர். இதேவேளை 40 தனிமைப்படுத்தலுக்கான கண்காணிப்பு நிலையங்களில் 1438 பேர் தற்பொழுது தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இலங்கையில் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 162ஆக உயர்வடைந்துள்ளது. இதேவேளை நேற்றிரவு மாத்திரம் 8 பேரும் இன்று 3 பேரும் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதில் 25 பேர் இத்தொற்றிலிருந்து முழுமையாக குணமடைந்துள்ளனர். இன்று மாலை 6 மணி வரையிலான தரவுகளின்படி கடந்த 23 நாட்களில் 162 பேர் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தேசிய தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு அறிவித்துள்ளது. இதுவரை 131 பேர் கொரோனா தொற்றுக்கு இலக்காகி வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இதுவரை 25 பேர் பூரணமாக குணமடைந்துள்ளனர். இதேவேளை கோவிட் வைரஸ் தொற்று இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 273 பேர் நாடளாவிய ரீதியில் உள்ள 25 வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் நேற்றைய தினம் இனங்காணப்பட்டவர்களில் 3 பேர் யாழ்ப்பாணம் பல்செவ கண்காணிப்பு தனிமைப்படுத்தலுக்கு உட்பட்டிருந்தவர்கள் என சுகாதார பணிப்பாளர் அனில் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றின் யாழ் மாவட்ட நிலை பற்றி யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் மகேஷன் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். இப்பொழுது யாழ்ப்பாண மாவட்டத்தில் மேலும் 3 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையிலே மொத்தமாக 7 பேர் யாழ்ப்பாண மாவட்டத்திலே கொரோனா தொற்றுக்கு இலக்கணங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். பொதுமக்கள் எங்களுடைய இந்த சுகாதார பகுதியினருடையதும் எங்களுடைய அரசாங்கத்தினுடையதும் அறிவுறுத்தல்களை பின்பற்றி தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை மற்றும் சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு பாரிய கடப்பாட்டை அவர்கள் செய்ய வேண்டியிருப்பதன் காரணமாக இந்த அறிவுறுத்தல்களை பின்பற்றி நடந்து கொள்ளும்படி நாங்கள் அவர்களை தயவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிலைமை தீவிரமடைவது மக்களுடைய நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதிலே பெருமளவு தங்கியிருக்கின்றது. இதேவேளை புத்தளத்தில் இனங்காணப்பட்டவரின் சூழல் உள்ள 10 பேருக்கு இடம்பெற்ற பரிசோதனையின் பொழுது ஒருவருக்கு கொரோனா தொற்று இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இவர் ஏற்கனவே கொரோனா தொற்று இருப்பதாக அறியப்பட்ட ஒருவரின் மனைவி என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் தெஹிவளை பிரதேசத்தைச் சேர்ந்த 60 வயதுடைய ஒருவரும், பன்னிப்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய ஒருவரும், மத்துகம பிரதேசத்தைச் சேர்ந்த 34 வயதுடைய ஒருவரும், பேருவள பிரதேசத்தைச் சேர்ந்த 28 வயதுடைய கற்பிணி தாயொருவரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். இதேவேளை அவர் குழந்தையினை இன்று களுத்துறை நாகுட வைத்தியசாலையில் பிரசவித்துள்ளார். இந்நிலையில் குறித்த பெண் பிரசவித்த சிசுவின் நிலை குறித்து வைத்தியர்கள் பரிசோதனை மேற்கொண்டு வருவதுடன் தாயையும் சிசுவையும் தனிமைப்படுத்தியுள்ளனர். சுகாதார பரிசோதனைகளுக்கு வழங்கப்பட்டுள்ள சலுகைகள் அரசு தாதியர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என அரசு தாதியர் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இல்லையெனில் எதிர்வரும் திங்கட்கிழமை நாடளாவிய ரீதியில் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாகவும் அந்த சங்கம் அறிவித்துள்ளது. கோவிட்-19 தொற்றை இலங்கையிலிருந்து ஒழிக்க தாதியர்கள் தங்கள் உயிர்களையும் துச்சமாய் மதித்து பணிபுரிந்து வருவதாகவும் அவர்களுக்கு அரசாங்கத்தால் சரியான சலுகைகள் வழங்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டி ஒரு கடிதத்தை சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு அரச தாதியர் சங்கம் அனுப்பி வைத்துள்ளது. இதேவேளை சுகாதார பரிசோதகர்களுக்கு கடந்த 2ஆம் தேதி கொடுக்கப்பட்ட சலுகைகள் ஏன் அரச தாதியர்களுக்கு வழங்க முடியாது எனவும் குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் சுகாதார பரிசோதகர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சலுகைகள் குறித்து அரச தாதியர் சங்க
சங்க தலைவர் சமன் ரத்னப்பிரிய இவ்வாறு கருத்து தெரிவித்தார். ඊයේ දවසේ මහජන සෞඛ්‍ය පරීක්ෂණ නිලධාරීන්ට සහ පෞල් சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் குடும்ப நல சுகாதார பரிசோதகர்களுக்கு சலுகைகளை வழங்க சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளது. அதன்படி 150 மணித்தியாலங்களுக்கு மேலான மேலதிக நேர கொடுப்பனவு, சிற்றுண்டி கொடுப்பனவு, அதேபோன்று சுகாதார பரிசோதகர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் மேலதிக கொடுப்பனவு கொடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தொடர்பாடல் கொடுப்பனவாக 2000 ரூபாய் வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது நல்ல தீர்மானம், நாங்கள் அதனை வரவேற்கின்றோம். වගේම sannivedana දීමනාවක් රුපියල් 2000ක ප්‍රමාණයකට යටත්ව දෙන්න පෞල් සෞඛ්‍ය සේවා නිලධාරීන්ට සහ මහජන සෞඛ්‍ය පරීක්ෂණ නිලධාරීන්ට තීරණයක් අරගෙන තියෙනවා. මේක ඊටාම හොඳ තත්ත්වයක්. අපි ඒක අගය කරන ඔය තීරණය. இந்த சலுகைகளை ஏன் அரச தாதியருக்கு வழங்க முடியாது? நாளைய தினத்துக்குள் இந்த சலுகைகள் அரச தாதியருக்கும் வழங்கப்படாவிட்டால் எதிர்வரும் திங்கட்கிழமை நாடளாவிய ரீதியில் சகல அரச தாதியரும் பணிப்புறக்கணிப்பை மேற்கொள்வர் என அரச தாதியர் சங்கம் அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அந்த சங்க தலைவர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். හෙද නිලධාරීන් අමතක වෙන්න කිසිදු සාධාරණ හේතුවක් නැහැ. தங்கள் உயிர்களை துச்சமாய் மதித்து தாதியர்கள் பணிபுரிகின்றனர். சிலர் தொடர்ந்து 14 நாட்கள் பணிபுரிகின்றனர். அதன் பின்னர் 14 நாட்கள் கண்காணிப்புக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. சிலர் 1 மாதமாகியும் வீடுகளுக்கு செல்ல முடியவில்லை. இவர்கள் மிக சவாலுக்கு மத்தியில் தான் பணிபுரிகின்றனர். இவர்களை பற்றி யோசிக்காமல் ஏன் இப்படி ஒரு தீர்மானத்துக்கு வந்தார்கள் என்ற கேள்வி இருக்கிறது. அநேகமான வைத்தியசாலைகளில் தாதியருக்கு தேவையான வசதிகள் இல்லை. ஆடையை அவர்கள் தைத்துக் கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. முகக்கவசத்தையும் அவர்களுக்கே தைத்துக் கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. தங்களுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்களை அவர்களுக்கே தயார்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது. கஷ்டப்பட்டு பணிபுரிகின்ற தாதியர் சேவையை கணக்கில் எடுக்காமல் மேற்கொள்ளப்பட்ட இந்த தீர்மானத்தை நாம் ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த தீர்மானத்தை மீண்டும் மறுசீரமைப்பு செய்து சுகாதார பரிசோதக தாதியர்கள், வைத்தியசாலைகளில் பணிபுரியும் தாதியர்கள் ஆகியோருக்கும் இந்த கொடுப்பனவுகளை வழங்க வேண்டும் என சுகாதார அமைச்சரிடம், சுகாதார செயலாளரிடம் கேட்கின்றோம். මේ රෝහල් සේවාවේ නිරත වෙන සියලුම හෙද නිලධාරීන්ට මේ චක්‍රලයක අදාළ කරලා නිකුත් කරලා මේ දීමනා ලබා දෙන්න කියන ඉල්ලීම අපි සෞඛ්‍ය අමාත්‍යාංශයට කරනවා. එහෙම නැති වුණොත් රෝහල් වල නොසන්සුන්තාවයන් වර්ධනය වෙයි. ප්‍රජා සෞඛ්‍ය සේවාවේ නොසන්සුන්තාවයන් වර්ධනය වෙයි. ඒකට අපට වග කියන්න අමාරුයි. செய்திகள் தொடர்கின்றன. தொடர்வன சர்வதேச செய்திகள். உலக அளவில் மிக பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ள கோவிட்-19 வைரஸ் காரணமாக அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் எண்ணற்ற விளைவுகளை சந்தித்து வருகின்றன. கடந்த 24 மணித்தியாலங்களில் மட்டும் அமெரிக்காவில் 1321 உயிரிழப்புகளும், பிரான்சில் 1120 உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளன. உலகில் மிகப்பெரிய பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ள 6 நாடுகள் குறித்த தொகுப்பை அடுத்து பார்க்கலாம். உலக அளவில் இந்த கோவிட் தொற்றின் தாக்கம் மக்களின் அன்றாட வாழ்க்கை, நாடுகளின் பொருளாதாரம், நாடுகளின் இறையாண்மை என சகல துறைகளிலும் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகின்றன. இன்றளவில் உலக அளவில் மிக பெரும் பாதிப்பை எதிர்கொண்டுள்ள நாடுதான் அமெரிக்கா. அமெரிக்காவில் கடந்த நாளில் மட்டும் 32,284 புதிய நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். ஒரே நாளில் அதிக நோயாளர்கள் உலக அளவிலும் அமெரிக்காவிலும் அடையாளம் காணப்பட்டமை இதுவே முதன்முறையாகும். அங்கு மொத்தமாக இதுவரை 2,77,522 பேர் இந்த நோயால் பீடிக்கப்பட்டுள்ளமை உறுதியான நிலையில் 12,283 பேர் குணமடைந்து வீடுகளுக்கு சென்று விட்டனர். அதே நேரம் இதுவரை அங்கு 7,403 பேர் உயிரிழந்து விட்டனர். கடந்த நாளில் மட்டும் 1,321 பேர் உயிரிழந்து விட்டார்கள் என்பதுதான் அதிர்ச்சியான தகவல். பொதுமக்கள் முடியுமானவரை முகக்கவசங்களை பயன்படுத்துமாறு அமெரிக்காவின் தொற்றுநோய் தடுப்பு பிரிவு அறிவித்துள்ள நிலையில் அதனை தான் ஏற்றுக்கொள்ளவோ பின்பற்றவோ போவதில்லை என அந்நாட்டு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். But this is voluntary. I don't think I'm going to be doing it. கோவிட்-19 தொற்றினால் உலக அளவில் அதிக உயிர்களை இத்தாலிதான் பறிகொடுத்துள்ளது. அங்கு மொத்தமாக இதுவரை 14,681 பேர் உயிரிழந்து விட்டனர். கடந்த நாளில் மட்டும் 766 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்தாலியில் கடந்த நாளில் மட்டும் 4,585 புதிய நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டதால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் 1,19,827 உயர்ந்துவிட்டது. இத்தாலியில் நாளுக்கு நாள் பலி எண்ணிக்கைகள் அதிகரித்து வருகின்ற நிலையில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் 1,00,000 கடந்துள்ளதால் அந்நாட்டு மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். நாளுக்கு நாள் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அடையாளம் காணப்படுவது குறைந்துள்ளதால் இப்பொழுதுதான் வைத்தியசாலைகளில் உள்ள வைத்தியர்கள் மூச்செடுக்க ஆரம்பிக்கின்றனர் என வைத்தியர்கள் தங்கள் உணர்வுகளை பகிர்ந்துள்ளனர்.
ஒவ்வொரு நாளும் உயிர்களை கொத்து கொத்தாக இழந்து வரும் நாடுகளின் பட்டியலில் ஸ்பெயின் இருக்கிறது. நாளுக்கு நாள் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை அங்கு உச்சத்தை தொடுகின்றது. கடந்த நாளில் மட்டும் அங்கு 850 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. இன்றும் அங்கு 546 பேர் வரை உயிரிழந்து விட்டனர். மொத்தமாக உயிரிழப்புகள் 11,744 உயர்ந்துள்ளது என்பதுதான் வேதனையான விடயம். அதே நேரம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையிலும் இத்தாலியை மிஞ்சியுள்ளது ஸ்பெயின். நேற்று 7,000க்கும் அதிகமானோரும் இன்று 5,000க்கு அதிகமானோரும் புதிய நோயாளர்களாக இனங்காணப்பட்டுள்ளனர். இப்பொழுது அங்கு மொத்தமாக 1,24,736 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 34,219 பேர் குணமடைந்து விட்டார்கள் என்பதுதான் ஆறுதலான தகவல். இப்பொழுது அதிக உயிர்களை பறிகொடுத்துள்ள நாடுகளின் பட்டியலில் பிரான்ஸ் 4வது இடத்திற்கு வந்துவிட்டது. அங்கு கடந்த நாளில் மட்டும் 1,120 பேர் உயிரிழந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 6,507 அதிகரித்துள்ளது. அங்கு பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் 82,165 அதிகரித்துவிட்டது. கடந்த நாளில் மட்டும் அங்கு 23,060 புதிய நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். உலக அளவில் மிக விரைவாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்ட பிரான்ஸ் இப்பொழுது ஆயிரக்கணக்கில் உயிர்களை இழந்து வருகிறது. இங்கிலாந்தின் நிலைமையும் நாளுக்கு நாள் மோசமாகி வருகின்றது. பலி எண்ணிக்கையும் சீனாவை மிஞ்சிவிட்டது. அங்கு கடந்த நாளில் மட்டும் 684 பேர் உயிரிழந்த நிலையில் உயிரிழப்புகளின் மொத்த எண்ணிக்கையும் 3,605 அதிகரித்துவிட்டது. பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 38,168 அதிகரித்துள்ள நிலையில் நேற்று மட்டும் புதிய நோயாளர்கள் 4,450 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டுள்ளவர்களில் இதுவரை வெறும் 135 பேர் மட்டுமே குணமடைந்துள்ளனர் என்பதுதான் அதிர்ச்சி அளிக்கும் செய்தி. இதற்கு பின்னர் எப்படி அந்த நாடு இந்த வைரசுக்கு எதிராக போராடப் போகிறது என்பதும் கேள்விக்குறியே. உயிரிழப்புகளில் சீனாவை மிஞ்சிய மற்றொரு நாடுதான் ஈரான். அங்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சரியாக மேற்கொள்ளப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு பகிரங்கமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் அதிக பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ள ஈரானில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3,452 அதிகரித்துவிட்டது. அங்கு பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கையும் 55,743 அதிகரித்துவிட்டது. பாதிப்புகள் அதிகரித்த பின்னர் அந்நாட்டில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் சுகாதாரத்துறையினருக்கான பாதுகாப்பு மிக மிக அரிது என அந்நாட்டு வைத்தியர்கள் கவலை கொண்டுள்ளனர். சீனாவில் கொரோனா வைரஸால் உயிரிழந்தவர்களுக்காக இன்று காலை 10 மணி அளவில் 3 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை உலக அளவில் இன்று 11 லட்சத்தை தாண்டியது. இதேவேளை பலியானவர்களின் எண்ணிக்கை 59,000 கடந்துள்ளது. கொரோனா வைரஸால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இன்று சீனா முழுவதும் துக்கம் அனுஷ்டிக்கப்பட்டது. கொரோனா வைரஸ் தொற்றினால் பலியானவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக இந்த துக்க தினத்தை அனுசரிக்கும் நாளாக சீன அரசு அறிவித்தது. இதன்படி நாடு முழுவதும் இன்று காலை 10 மணிக்கு 3 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் அஞ்சலி செலுத்தும் முகமாக அந்நாட்டு தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலில் கொரோனா வைரஸ் உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 7,589 உயர்ந்துள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கோவிட் தொற்றால் அங்கு 42 பேர் இறந்துள்ளனர். இந்தியாவில் கொரோனா வைரஸின் பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கொரோனாவை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள போதிலும் கொரோனா பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அங்கு கொரோனா பாதித்தவர்களின் எண்ணிக்கை 3,082 அதிகரித்துள்ளது. அதேபோல் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 86 அதிகரித்துள்ளது. பிலிப்பைன்ஸில் சுகாதார அமைச்சகம் 76 புதிய கொரோனா வைரஸ் தொற்றாளர்களையும் 8 புதிய உயிரிழப்புகளையும் பதிவு செய்துள்ளது. அங்கு மொத்தமாக 144 பேர் பலியாகியுள்ளதோடு 3,094 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட 79 வயது பெண் ஒருவர் ஜோர்ஜியாவில் உயிரிழந்துள்ளார். இது ஜோர்ஜியாவில் ஏற்பட்ட முதல் மரணமாகும். ஜோர்ஜியாவில் 157 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க தாய்லாந்து அனைத்து பயணிகள் விமானங்கள் தரையிறங்குவதை தற்காலிகமாக தடை செய்துள்ளது. நேற்று தாய்லாந்தில் கொரோனா வைரஸ் நோய் பரவாமல் தடுக்க ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. உள்வரும் விமானங்களுக்கான தடை இன்று காலை முதல் திங்கள் இறுதி வரை இயங்கும் என்று தாய்லாந்தின் சிவில் ஏவியேஷன் ஆணையம் தெரிவித்துள்ளது. கொரோனாவினால் 2,067 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரை 20 பேர் பலியாகியுள்ளனர்.
கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கும் ஒரு பகுதியாக துருக்கி இன்று முதல் 20 வயதுக்குட்பட்ட குடிமக்கள் மீது ஊரடங்கு உத்தரவை விதித்ததாக ஜனாதிபதி தையிப் எர்டோகான் தெரிவித்தார். இஸ்தான்புல் உட்பட 31 நகரங்களின் எல்லைகளையே மூட துருக்கி முடிவு செய்துள்ளது. துருக்கியில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 425ஆக உயர்ந்துள்ளது. அதே நேரத்தில் இந்த நோயால் உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 20,000க்கும் அதிகமாகியுள்ளதாக சுகாதார அமைச்சர் ஃபஹ்ரெடின் கோகோ தெரிவித்தார். மலேசியாவில் 4 புதிய உயிரிழப்புகள் உட்பட 150 பேருக்கு புதிதாக கொரோனா வைரஸ் தொற்றியுள்ளது. அங்கு மொத்தமாக 3483 பேருக்கு நோய் தொற்று மற்றும் 57 உயிரிழப்புகள் நிகழ்ந்துள்ளது என சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜப்பானிய தலைநகர் டோக்கியோவில் சுமார் 118 பேர் புதிதாக கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர். டோக்கியோ பகுதியில் தினசரி உறுதிப்படுத்தப்பட்ட தொற்றாளர்கள் 100ஐ தாண்டிய முதல் தடவையாக இது குறிக்கப்பட்டுள்ளது. அங்கு உறுதிப்படுத்தப்பட்ட தொற்றாளர்களின் எண்ணிக்கை 2935ஆக உள்ளது. அதேபோல் 69 பேர் பலியாகியுள்ளனர். கொரோனா அச்சம் காரணமாக விசா காலம் முடிந்தும் ஏராளமான தொழிலாளர்கள் குவைத் நாட்டில் தங்கி தொடர்ந்து பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் அவர்கள் அனைவருக்கும் பொது மன்னிப்பு வழங்க அந்நாட்டு மன்னர் சபா அல் அகமது முடிவு செய்துள்ளார். இந்நிலையில் குவைத் உள்துறை அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் விசா முடிந்த பின்னரும் குவைத்தில் தங்கியிருப்பவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இது மட்டுமன்றி அரசே அவர்களுக்கு விமான டிக்கெட் எடுத்து அவரவர் சொந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. பாஸ்போர்ட் இல்லாதவர்கள் அவர்களது நாடுகளின் தூதர்களை அணுகலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் 417 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையில் 193 உறுப்பு நாடுகள் உள்ளன. ஏப்ரல் 2ஆம் தேதி வரை ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தின் தகவலை ஆராய்ந்தால் 18 நாடுகளில் கொரோனா தொற்று ஏற்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது 90க்கும் மேற்பட்ட நாடுகள் கட்டாய அல்லது பரிந்துரைக்கப்பட்ட ஊரடங்கு உத்தரவுகள் மற்றும் தனிமைப்படுத்தல்களை அறிவித்துள்ளது. உலக அளவில் 3.9 பில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தங்கள் அரசாங்கங்களினால் வீடுகளிலேயே தங்கும்படி கேட்டுக்கொண்டுள்ளனர். இதில் வடகொரியாவில் இதுவரை கொரோனா வைரஸ் பாதிப்புகள் இல்லை என அந்நாடு தெரிவித்துள்ளது. அத்தோடு ஏவுகணை சோதனைகளிலும் அது ஈடுபட்டு வருகிறது. காம்ரோஸ், கிரிபாட்டி, லெசோட்டா, மார்சல் தீவுகள், மைக்ரோனீசியா, நவுரு, பாலவ், சமௌவா, சவுடம் மற்றும் பிரின்சிபி, சாலமன் தீவுகள், தென் சூடான், தஜிகிஸ்தான், டாங்கா, டர்க்மெனிஸ்தான், டுவாலு, யமன் மற்றும் வான்வாட்டு ஆகியவைதான் அந்த 18 நாடுகள். சில நாடுகளில் கொரோனா தொற்று ஏற்பட்டிருந்தாலும் அவை வெளியே தெரியாமல் இருக்கலாம். எடுத்துக்காட்டாக வடகொரியாவை சொல்லலாம் என நிபுணர்கள் ஒப்புக்கொள்கின்றனர். போரால் பாதிக்கப்பட்டுள்ள யமனிலும் யாருக்கும் தொற்று இல்லை என்று கூறப்படுகிறது. சில நாடுகளில் இன்னும் கொரோனா தொற்று கால்பதிக்கவில்லை என்று கூறலாம். அதில் சில நாடுகள் மிக குறைவான வருகையாளர்களை கொண்ட சிறிய தீவுகள். உலகில் மிக குறைவான வருகையாளர்களை கொண்ட 10 இடங்களில் 7 இடங்களில் கொரோனா தொற்று இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இது அதிலிருந்து உக்ரேனிய நகரமான டினிப்ரோவில் தயார்படுத்தப்பட்டிருக்கும் இந்த புதைகுழிகள் 1000 கதைகளை உங்களின் மனத்திற்கு கொண்டு வரும். அந்த கதைகளை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி இல்லையெனில் நீங்களும் சாயம் பூசப்பட்ட ஒருவன்தான். கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டு பலியானோரை புதைப்பதற்கு முன்னாயத்தமாக தூண்டப்பட்டு உடல்களுக்காய் காத்திருக்கும் 600க்கும் மேற்பட்ட குழிகள்தான் இவை. உக்ரைனில் கொரோனா வைரஸால் இறந்தவர்களுக்கு பிரேத பரிசோதனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை அனைவரையும் தனிமைப்படுத்தப்பட்ட மூடிய சவப்பெட்டிகளில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. உக்ரைனில் இதுவரை 942 பேர் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதோடு 23 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆனால் மனித உடலை வரவேற்க காத்திருக்கும் புதைகுழிகள் அங்குள்ள மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறது. இதேவேளை கோவிட் தொற்றால் இலங்கையில் பாதிக்கப்பட்டவர்களில் மேலும் 2 குணமடைந்துள்ளனர். எமது யூடிவியின் அடுத்த பிரதான செய்திகள் நாளை இரவு 7:30 இடம்பெறும். அதுவரை யூடிவியோடு இணைந்திருங்கள்.